இன்னைக்கு என்னுடைய கையில் இருக்குதான் பார்த்தீங்கன்னாக்க நில ஆவாரை அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை தெரியுதுங்களா. இதுதான் நில ஆவாரை. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இதனுடைய காய் பார்த்தீங்கன்னா அரை வட்ட வடிவில் இருக்கிற நிலா மாதிரி இருக்கும். அதனால தான் இது பேர் நில ஆவாரை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதே மாதிரி அவரைக்காய் மாதிரியே இதனுடைய காய்கள் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க. இதுதான் காய். இங்கெல்லாம் பாருங்க நிறைய இருக்கு. இதுதான் நிலாவரை காய். இது பூ பார்த்தீங்கன்னாக்க இந்த கலரில் விடும் பாருங்க. இதுதான் பூ. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இதனுடைய வேர் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மூலிகை எதுக்காக அப்படின்னு சொன்னால் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த நிலாவரை பொடியை அவங்க பயன்படுத்தினாங்க. முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த இலை, காய், தண்டு, வேர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிடுங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது புடுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், வேரே இல்லை. பறிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வேறு அந்த பூமியில் நின்றுச்சு, அவ்வளோ டைட்டாக இருக்கும். அதை நோண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கழுவிட்டு சமூலமாக இடித்து நைட்டு அவங்க சாப்பிடாலும் சாப்பிட்டு பானை இருக்கும் இல்லையா, அந்த பானையில் இதை போட்டு தண்ணி ஊற்றி நைட் அடுப்பில் வச்சுட்டு மூடி விட்டுருவாங்க. மூடி விட்டு காலையில் இழந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதை வடிச்சுட்டு அந்த கஷாயம் இருக்குல்ல, அந்த கஷாயத்தை காலையில் ஒரு அரை டம்ளர் குடிச்சிடுவாங்க, சாயந்தரம் ஒரு அரை டம்ளர் குடிச்சிடுவாங்க. இது யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 50, 60, 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க செய்வாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதுனால காலையில் ஒரு அரை டம்ளர், சாயந்தரம் ஒரு அரை டம்ளர் கொடுத்தாங்க. அந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும், உடலில் இருக்கிற கழிவுகளும் வெளியேறிடும். அப்போது உடலை தூய்மை பண்ணுறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான மாமருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த நில ஆவாரை சூரணம். சூரணன்றது பார்த்தீங்கன்னா சமூலம். அதனுடைய இலை, தலை, கொடி, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க வேறு, தண்டு, பூ, காய் எல்லாமே சேர்ந்தது தான் சமூலம்னு சொல்லுவாங்க. இந்த நிலாவாரை சமூலம் சூரணத்தை எடுத்து நம்ம இரவு நேரங்களில், இப்போ ஒரு பழமொழியாக இருக்குல்ல, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலில் சாப்பிட்டு வர கோலூன்றி நடக்கும் கிழவனும் கொமரனாய் மாறி ஓடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சாயந்தர நேரத்தில் கடுக்காய் சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் கடுக்காயை ஒரு சில சாப்பிடுவீங்களா, அதுக்கு பதில் அந்த கடுக்காய் பொடியோடு சேர்த்து இதையும் சமளவாக கலந்து வச்சுனீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கவும், உங்கள் சிறுகுடல், பெருங்குடல், மலவாய் அதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணி அங்கே இருக்கிற கழிவுகளை மொத்தமாக வெளியே எடுத்துகிட்டு வரும். இது மலச்சிக்கல் இருக்கிறவங்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறை. அடுத்தது சொரேசிஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்குங்க, தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நிலாவரை இருக்குல்ல, இதை ஒரு கைப்பிடி இப்படி பிடிங்கணும். நீலாவாரை இலையை ஒரு கைப்பிடி இப்படி பிடிங்கணும். பிடுங்கி இதோட வெள்ளை அருகு, அதாவது அந்த வெள்ளை அருகு எதுக்காக பயன்படுவாங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனைக்கு வெள்ளை அருகு பயன்படுத்துவாங்க. அந்த வெள்ளை அருகு ஒரு கைப்பிடி, மஞ்சள் ஒரு இவ்வளோ பெருசு, மூணுத்தையும் நல்லா இடித்து அம்மியில் அரைச்சி உங்களுக்கு எந்த இடத்துல சோரியாசிஸ் இருக்கோ தண்ணியில் கலந்து சோரியாசிஸ் இருக்கிற இடத்துல போட்டு நைட்டில் பகலில் எழுந்து சுடுதண்ணி ஊற்றி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சோரியாசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளில் உங்களுக்கு ஒரு 50% குறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். திருப்பும் அந்த சோரியாசிஸ் வரவே வராது. அது 1 மாதம் 2 மாதம் நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த தோல் நோய் முற்றிலுமாக குணமாயிடும். இந்த படை, சொறி, சிரங்கு, எக்ஸிமெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் ஒரு வாரத்தில் சரியாயிடும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைங்க. இந்த சோரியாசிஸ் உள்ளவங்க அந்த நாளில் கடைப்பிடிக்க வேண்டிய உணவு முறைகள் என்னென்னா, இந்த தினவான பொருள்கள் சாப்பிடக்கூடாது. அதாவது கருவாடு, கத்திரிக்காய், மீன், மொச்சக்கொட்டை, இது மாதிரிலாம், கொள்ளு, இது மாதிரிலாம் சாப்பிடாம பத்தியம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி பேதிகை குடிச்சிட்டு அந்த சோரியாசிஸ் மருந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த நிலாவரையில் இன்னொரு மருத்துவ குணம் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு. இந்த வேர் இருக்குல்ல, வேரை மட்டும் தோண்டி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இடிச்சுட்டு நைட் அடுப்பில் ஒரு பானையில் போட்டு அந்த வேரெல்லாம் போட்டு ஒரு இவ்வளோ வேரை போட்டு ஒரு 4-5 சொம்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி இல்லை அரை சொம்பு தண்ணி தான் இருக்கும். அதை இருத்து வச்சுட்டு காலையில் ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும். உடலில் இருக்கிற கழிவுகள், கொழுப்புகள் எல்லாமே வெளியேறும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்சது. மலச்சிக்கல் இருக்கிறவங்க இனி கடுக்காய் பொடியோட நிலாவரை சூரணத்தையும் போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கலாம். சோரியாசிஸ் இருக்கிறவங்க வெள்ளை அருகு பொடியோட இல்லை அந்த மூலிகையோட இந்த மூலிகையும் சேர்த்து மஞ்சள் வச்சு அரைச்சி சோரியாசிஸ் இருக்கிற இடத்துல பூசிட்டு
குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சோரியாசிஸ் குணமாகும். அவங்களும் பார்த்தீங்கன்னாக்க வறுத்தது பொரிச்சது நான்வெஜ்ஜு இது மாதிரிலாம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கருவாடு கத்திரிக்காய் மீனெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இதனுடைய வேற கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வரலாம், வெயிட் லாஸ் ஆகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு நான்வெஜ்ஜு ரெட் மீட்டு இதெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு கவனி அரிசி பாரம்பரிய அரிசி திணை வகைகள் அரிசி இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை திணை வகைகளை எடுக்க முடியல, அவ்வளோ அந்த அளவுக்கு ஜீரணம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் என்கிட்ட உழைப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நார்மல் அரிசியோட திணை வகைகளை சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சு ஒரு கஞ்சி மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். இதெல்லாம் எதுக்காக இந்த தகவல் அப்படின்னு சொன்னால், சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான நிறைய மூலிகைகள் அரிய மூலிகைகள் நிறைய இருக்குது, நமக்கு தான் தெரியலன்னு சொல்ல வரேன். இப்போ இதில் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ இதுவே போதுமானது. இன்னும் நிறைய மூலிகைகள் இதை பற்றி பேசும்போது நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மலச்சிக்கல் மட்டும் இல்லை, உங்களுக்கு அனைத்து வகையான பிரச்சனைகளும் சிறப்பான சிகிச்சையில் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த மூலிகைகள் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவதும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோதன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.